இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு வாட்ச்மேன் கம்பெனில வேலை செய்றவங்களுக்கு டீ குடுத்துட்டே இருக்காரு. அப்போ இந்த ஆளு வாட்ச்மேன் கிட்ட, "நீங்க போட்ட டீ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது என்னோட பரிசா வச்சுக்கோங்கன்னு" சொல்லிட்டு ரூ. 500 குடுக்குறாரு. அதே மாரி அடுத்த ஆளும் இந்த வாட்ச்மேன கூப்பிட்டு, "இந்தாங்க இத செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு" சொல்லி ரூ. 500 குடுக்குறாரு. இந்த பக்கம் பார்த்தா ஒரு பொண்ணு ரூ. 500 குடுக்குறாரு. கம்பெனில ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ரூ. 500 குடுக்குறாங்க. வாட்ச்மேனுக்கு ஒண்ணுமே புரியல. கிச்சன் பக்கம் வந்து என்ன இன்னைக்கு எல்லாருமே நமக்கு ரூ. 500 குடுக்குறாங்க. ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா டீயை எடுத்துட்டு வந்து ஓனருக்கு கொடுக்க போறாரு. அப்போ ஓனரும் ரூ. 1000 பணம் எடுத்து கொடுத்துட்டு, "இத செலவுக்கு வச்சுக்கோ, 2 நாள் லீவு எடுத்துக்கோன்னு" சொல்றாரு. அப்போ இந்த வாட்ச்மேன் பணத்தை வாங்கிட்டு, "சார், நீங்க மாசம் மாசம் கரெக்டா எனக்கு சம்பளம் கொடுப்பீங்க. இன்னைக்குன்னு பார்த்து எல்லோரும் எனக்கு நிறைய பணம் கொடுக்குறீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னையே வேலையை விட்டு தூக்க போறீங்களா? அதுக்கு தான் இந்த பணம் எல்லாம் கொடுக்குறீங்களா? இந்த வேலை மட்டும் எனக்கு இல்லனா என்னோட குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படும். நான் நடுத்தெருவில தான் நிக்கணும். எனக்கு இந்த பணம் எல்லாம் வேணாம் சார். என்னை வேலையை விட்டு மட்டும் தூக்கிராதீங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லார்கிட்டையும் பணத்தை திருப்பி கொடுத்துடுகிறேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ இந்த ஓனர் வாட்ச்மேன் கூப்பிட்டு, "நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். உன்னை ஏன் நான் வேலையை விட்டு தூக்க போறேன். நீ ஏன் வேலையை விட்டு போறேன்னு சொன்னாலும் நாங்க உன்னை விட மாட்டோம். நீ கிச்சன்ல போன் பேசிட்டு இருந்தத நம்ம கம்பெனில வேலை செய்கிற ராமு பார்த்து இருக்காரு. இதுக்கு அப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்டே நடக்குது. இதுக்கு அப்புறம் என்ன நடந்தது என்று பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு பணத்தை விட உங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க." அப்போ இந்த வாட்ச்மேன் கிச்சன்ல இருக்கும்போது அவருக்கு போன் வருது. உங்க வைஃப் ஐசியூல சீரியஸா இருக்காங்க. உடனே ஆபரேஷன் பண்ணலன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து. ஆபரேஷன் பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். சீக்கிரமா வந்து பணம் கட்டுங்க. அப்பதான் ஆபரேஷன் பண்ணுவோம். டேப்லெட் வாங்க கூட காசு இல்லைன்னு டாக்டர் சொல்றாங்க. அப்போ இந்த ஆளு, "எப்படியாவது என்னோட மனைவியை காப்பாத்துங்க. நான் நாளைக்குள்ள எப்படியாவது பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன்னு" சொல்லிட்டு போன வைக்கிறாரு. அப்ப இந்த ஆளு, "ஏன் கடவுளே என்னை இப்படி சோதிக்கிற? என்கிட்ட ரூ. 1 கூட பணம் இல்ல. ஊருக்கு போறதுக்கு கூட பணம் இல்லாம இருக்க. இந்த மாதம் முடிஞ்சா கடன் வாங்கின இடத்துல வட்டி கட்டணும். இதுல என்னோட மனைவியை நான் எப்படி காப்பாற்ற போறேன்னு" சொல்லிட்டு புலம்புறான். அப்போ இதெல்லாம் கேட்ட அந்த கம்பெனில வேலை செய்யற ஆளு ஓனர் கிட்ட போய், "வாட்ச்மேன் பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றாரு." அப்போ இந்த கம்பெனி ஓனர் வாட்ச்மேனை பற்றி என்ன சொல்லணும்? அவர் உன்னை விட சூப்பரா தான் வேலை பாக்குறாரு. என்னோட நேரத்தை வீணாக்காத, போய் உன்னோட வேலையை பாருன்னு சொல்றாரு. அப்போ இந்த ஆளு, "சார், வாட்ச்மேனோட மனைவி ஐசியூல இருக்காங்க. அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணுமா. அதுக்கு 5 லட்சம் பணம் வேணும்னு வாட்ச்மேன் போன்ல பேசின எல்லாத்தையும் இந்த ஆளு சொல்லிடுறாரு. அப்ப இந்த கம்பெனியோட ஓனர், "நீ இவ்வளவு கஷ்டத்துல இருக்க, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நீ இப்பவே போய் உன்னோட மனைவியை பாரு. உனக்கு எவ்வளவு நாள் லீவ் வேணும்னாலும் எடுத்துக்கோ. நான் நாளைக்கு 5 லட்சம் பணத்தோட உன்னை ஹாஸ்பிடல்ல வந்து பார்க்கிறேன். நான் இருக்க உனக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்றாரு. இந்த மனசு தாங்க கடவுள். இந்த ஓனரோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் ஓனர் என்று கமெண்ட் பண்ணுங்க.